இன்னைக்கு 24/7 லைவ்ல என்ன போயிட்டுருக்குன்னா, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸுன்றத தான் போராட்டம் போயிட்டுருக்கு. பாய்ஸு அவங்க வேற ஒரு பெட்ரூம்ல படுத்துட்ருக்காங்க. அதே மாரி கேர்ள்ஸும் படுத்துட்ருக்காங்க. ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் எடுத்த டிசிஷன் அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அவங்க ரொம்பவே டிவைட் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்துல இருக்க தர்ஷா குப்தா எவ்ளோ கூப்பிட்டாலுமே, நான் உள்ள வந்து படுக்கிற மாதிரி கிடையாது. உள்ள வந்து படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எடுத்த டிசிஷன் வந்து கரெக்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். என்ன விட்டுடுங்க. எனக்கு வேணா நான் வெளிய கூட படுத்திருப்பேன். நீங்க வேற ஏதா கூட காரணம் சொல்லியிருக்கலாம். தர்ஷா குப்தாக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா, அவங்கலாம் சேர்ந்து தான் இந்த டிசிஷன் எடுத்தாங்க. உனக்கு வேணும்னா நான் என்னோட பெட்ட கூட விட்டு குடுக்குறேன். நீ ஓரமா வேணும்னு நெனச்சேன்னா கூட எடுத்துக்கோயேன் அப்டின்னும்போது ஜாக்லின் சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டுடு. என்ன பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் என்ன கூப்பிட்டு பேசணும். அதுவரைக்கும் நான் வந்துட்டு உள்ள வந்து படுக்க மாட்டேன். அதுக்கு தர்ஷா குப்தாவும் கேட்டு பார்த்துட்டாங்க. சரி 3 நாள் வரைக்கும் உன்னால டிசிஷன் எடுக்க முடியலன்னா நீ என்ன பண்ணுவ? 3 டேஸ்க்கு அப்புறம் அத பார்த்துக்கலாம். இப்போ மட்டும் நான் ஓகே சொல்லிட்டேன்னா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு சாமி போடுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு வெளிய போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெளிய போய் ஜெஃப்ரி அதுக்கப்புறம் தீபக்கும் வந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. வேற ஏதாவதுன்னா கூட நான் பரவால்ல. நான் ஒத்துழைத்திருப்பேன். ஆனா, இது எனக்கு சுத்தமா ஒத்துக்கவே முடியவே முடியாது. தீபக் என்ன சொல்றாருன்னா, எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து மத்தவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கேர்ள்ஸ் உன்ன கன்வின்ஸ் பண்ணணும். அதுதான். எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஒரு வாரத்துல நான் கேர்ள்ஸ்ல 4 பேர் தான் இருக்கோம். நீங்க 8 பேர் இருக்கீங்கன்னா, நாங்க 4 பேருக்குள்ள தானே நாமினேட் பண்ண முடியும். என்ன நாமினேட் பண்ண முடியும்? அதனால நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஜாலியா இருப்பேன். அப்படின்னு நினைச்சு தான் நான் உள்ள வந்தேன். உள்ள வரும்போதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரிலாம் பேசினேன்னா, நாளைக்கு நாமினேட் பண்ணும்போது என்ன தான் நாமினேட் பண்ணுவாங்க? தீபக் என்ன சொல்றான்னா, "நீ எதுக்கு அவ்ளோ இதுவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கே இது கூட மாறலாம். இப்போதைக்கு எங்கள விட்டுடுன்ற" மாதிரி அவருமே சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. 9 வெர்சஸ் கேர்ள்ஸ், 9 வெர்சஸ் பாய்ஸா. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 24/7ல ஒரு எலிமினேஷன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, ரவீந்திரன் தான் எலிமினேட் ஆகி போயிருக்காருன்ற மாதிரியும் நியூஸும் போயிட்டுருக்கு. நாளைக்கு பார்த்தா நமக்கு தெரியும். அந்த கண்டெஸ்டன்ட் போயிட்டு மறுபடியும் வைல்ட் கார்ட்ல வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் 9 வெர்சஸ் 1ன்ற மாதிரி தான் ஜாக்லினோட கணக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8ஓட அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.